பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரான் மற்றும் அமெரிக்க இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் மேற்காசிய பிராந்தியம் முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. சமீபத்தில் இரு தரப்புக்கும் இடையேயான ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழியான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மூடியுள்ளது. இதனால் உடனடியாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை சுமார் 10 முதல் 15% வரை அதிகரித்திருப்பதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்காவிட்டால் ஈரானில் உள்ள அணுமின் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் முக்கிய மின் கட்டமைப்புகள் மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா அச்சுறுத்தியுள்ளது. இந்த அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக ஈரான் ஏமனில் உள்ள ஹவுதி படையினருக்கு செங்கடலை மூட உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹவுதி படையினர் ஏற்கனவே ஆயுதங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாகவும் பாப்பெல் மண்டப் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை தாக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உலக வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் மற்றும் பாப்பெல் மண்டப் நீரிணைகள் மூடப்பட்டதால் உலகின் 10 முதல் 12% சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்படும். குறிப்பாக சீனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு செல்லும் எண்ணெய் மற்றும் பிற பொருட்களின் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே ஹார்முஸ் மூடப்பட்டுள்ளதால் பல சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களின் பாதையை மாற்றத் தொடங்கியுள்ளன. இது போக்குவரத்து செலவை 30% 40% வரை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்கள் இந்த நிலைமை தொடர்ந்தால் உலக அளவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு, பணவீக்கம் மற்றும் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக இரு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள நிலையில் அமெரிக்கா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் இந்த பதற்றத்தை கண்காணித்து வருகின்றன. சர்வதேச சமூகம் இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. எனினும் தற்போதைய நிலவரம் மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பதற்றம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் என்பதால் உலக நாடுகள் அனைத்தும் கவலையுடன் இந்த விவகாரத்தை கவனித்து வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.